லவ்ல உனக்கு நம்பிக்கைலாம் இருக்குல்ல? ஆஃப் கோர்ஸ். நீ என்ன மட்டும் லவ் பண்ண வச்சிரு, பாத்துக்கலாம். 100 நாள் டைம் தரேன், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இடிச்சு சாரி கூட சொல்லாம போறா பாரு. இவெல்லாம் என்ன பொண்ணு? என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காமா, கேமராமேன், பேரு மதி. ரொம்ப நல்ல பையன். சும்மா லவ் லவ் லவ்னு ரொம்ப லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காமா. அதான் நான் அவனை கூப்பிட்டு என்ன லவ் பண்ணவே, அப்படி முடியலன்னா நீ உன் அம்மா சொல்ற பொண்ணையே கட்டிக்கோன்னு நான் சொல்லிட்டேன். அவனும் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்லாம் கூட போட்டுட்டான். அக்ரிமெண்ட்டை சாதாரணமா நினைச்சிட்டு கையெழுத்து போட்டேன்ல, இந்த அக்ரிமெண்ட்லாம் வேணாம் மலர். அவன் 30 நாள்ல என்ன லவ் பண்ண வைக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்கான். கண்டிப்பா 30 நாள் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் அவனால என்ன லவ் பண்ண வைக்கவே முடியாது. மலர் தான் என்னோட லைஃப். அவ உன்னோட மருமக. அவ்வளவு மட்டும் இல்ல, அந்த ஆசிரமத்தை நான் அட்டையா விட மாட்டேன். ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகாதுப்பா. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige Lawyer, co-sponsored by Kodia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. என்னங்க செல்வா, வாப்பா. வந்துட்டியா? எப்படிடா இருக்க? கர்த்தரே, என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. விடுமா. டேய் டேய், என்னாச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? ஏங்க என்னாச்சுங்க? என்னத்த சொல்ற? நான் சொல்ல கேட்காம மலரை பார்க்க போறேன்னு ஆசிரமத்துக்கு போய் அந்த ரோஜா முன்னாடி நாங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். டேய், அங்க எதுக்குடா போன? வேற எங்கம்மா போக சொல்ற? செல்வா, கோவப்படாதடா. ஏற்கனவே அங்க பிரச்சனை பண்ணிதான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. மறுபடியும் அங்க எதுக்குடா போன? மா, புரியாம பேசாதம்மா. தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே அந்த ஆசிரமும் மலரும் தான். அதை நான் திரும்ப அடையணும்னா நான் அங்கதான் போகணும். என்னடா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? மா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நான் மலரை விட முடியாதுமா. அந்த ஆசிரமத்தை விட மாட்டேன். ஏதோ அவசரத்துல மிஸ் பண்ணிட்டேன், ஆனா அதை அடையாம விட மாட்டேமா. ஏன்டா அதையே திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. பண்ண தப்புக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளு. பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை கல்யாணம் எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். என் லைஃபே அந்த ஆசிரமம் தான். என் லைஃப் பார்ட்னர் மலர் தான். இது என்னைக்கு இருந்தாலும் நடக்கும். கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானே. இன்னும் என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே. கர்த்தரே, என் பிள்ளையோட மனசை மாத்துங்களே. ஏமா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? தேவையில்லாம ஏதாவது உளறிட்டு இருக்காதாமா. டேய், கோவப்படாத, விடுறா. மரியா, வந்ததும் ஆரம்பிச்சிருவியா? கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும். நீ போட, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு போ. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வித்தியாசமா ஏதாவது விளையாடுறேன்னு 2 பேரும் வீட்டு வாசல் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. மா, அப்பாவே இன்னைக்கு ஒரு நல்ல வீட்ல இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுது. உங்களை ஃப்ரீயா விளையாட விட்டா கூட்டி பெருக்கும் போது ஏன் இடுப்பு தான் உடைஞ்சு போகும். உன் இடுப்பு உடையாம நான் பாத்துக்கிறேன் மணி. எப்படி? இல்ல, நானே கூட்டி பெருக்கி அப்படி. ஹாய்க்கா. ஏய் வாடா. அச்சச்சோ, ஹாய்டா செல்லக்குட்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் அப்பாவும் கலர் கோலத்துல டிசைன் டிசைனா போடுறோம். வாவ், வந்துட்டோம். உங்களுக்கு போட தெரியுமா? வாங்க விளையாடலாம். ஏய், இப்பதானே வந்திருக்கான், உடனே ஆரம்பிக்காத. ஆமா, என்ன காலையிலே வந்திருக்க ஆபீஸ் இல்ல? போணும்க்கா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அக்ரிமெண்டோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கே இப்படி இருந்தா அப்புறம் எப்படி? என்ன மாப்ள, என்னாச்சு? இல்ல மாமா, ஒரு ஐடியாவுமே எனக்கு காலையிலேருந்து தோண மாட்டேங்குது. அதனால தான் காலையிலேயே உங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் ஐடியா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏய், இன்னைக்கு தான்டா முதல் நாள். இன்னும் 30 நாள் இருக்கு. அதுக்குள்ளே ஏன் டென்ஷன் ஆகுற? மணி,
நாளை என்பது நிரந்தரம் கிடையாது. நீனா 30 நாள் இருக்குன்ற, 30 நாள் தான் இருக்கு. யோசி. ஆமாக்கா, இத பாரு, இந்த 30 நாளுக்குள்ள எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவளை லவ் பண்ண வைக்கணும்க்கா. முதல் நாளுங்கிறதால அவளை அசத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி ஆகணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. ஐயோ இருடா வரேன். என்ன பிரேக்ஃபாஸ்டா? வாங்க மாமா. மாமா ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏங்கிட்டியா? நானா? மாமா என்ன மாமா, என் அக்காவை லவ் பண்ணி சூப்பரான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, ஒரு குட்டி ஐடியா கொடுங்களேன் ப்ளீஸ் மாமா. எனக்கு வேற டைம் ஆகுது மாமா, ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ்லாம் வேற சொல்ற. சரி, இதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளு. நான் சொல்ற மாதிரி செய் மாப்ள. கரெக்ட் ஆயிடும். பாருங்க, ஐடியா குடுக்கறன்ற பேர்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு எல்லோ பிடிக்கும்னு மஞ்சள் கலர்ல சட்டை போட்டு வந்து நின்னீங்களே, அந்த மாதிரி ஏதோ ஐடியா கொடுத்து வைக்காதீங்க. நல்லதா கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். முத நாளே சொதப்பிட்டு போகுது. அக்கா இதோ பாரு மாப்ள, நான் கொடுக்குற ஐடியால 30 நாள்லாம் தேவையில்ல, 3 நாள்ல கரெக்ட் பண்ணுவ. ஐயோ, அது எப்படி மாமா? மாமா சொல்றத கேளு, தைரியமா இரு. ஓகே. பா, நேத்து தானே உங்க லவ் விஷயத்துல தலையில மட்டும் சொன்னீங்க. இப்பயே ஐடியா கொடுக்குறீங்க, இதெல்லாம் வேணாப்பா. ஏய் வாலு, ஏண்டி? அவரே என் லவ்வுக்காக சூப்பரா ஒரு ஐடியா கொடுக்கறாரு, நீ ஏன் கெடுக்கிற? இங்க வா, உள்ள போய் விளையாடு. போ. போதுமா? உள்ள போங்க, உள்ள போய் டிவி பாருங்க. போ 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 போ. பா, வா வாடா போ. மாமா கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும். வா 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 வா. போ போ போ. நான் சொன்ன யார் கேக்குறீங்க? எப்படியே போங்க. பெரிய மனுஷி இப்படி எல்லாம் பேசுது. சரி, இப்ப சொல்லு மாமா. என்னம்மா, ரெடியா? டேய் குட்ரா. இத பாருமா, இப்ப நாம பண்ண போறது ஒரு டிவோஷனல் ப்ரோக்ராம் தான். ஓகே, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும். நடுவில் அப்பப்போ ஏதாச்சும் கேள்வி கேட்டா போதும், வர்ற கெஸ்ட் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது விநாயகர் அகவலை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஓகே சரி சரி. எங்க சொல்லு. 5 கரத்தினை யானை முகத்தினை சொல்லு. 5 காராத்தினை ஆனை முகத்தினை. காரம் ஸ்வீட் எல்லாம் இல்லம்மா, கரத்தினை. எங்க சொல்லு. சார் ஒரு நிமிஷம் சார், டச் அப் இங்க வாங்க. ஓகே சார். ரெடியாம்மா? சரி சொல்லு, டயலாக் சொல்லு. 5 கரத்தினை ஆனை முகத்தினை. என்ன அது? ஆணை இல்லம்மா, யானை. ஓகேவா? எங்க சொல்லு பார்க்கலாம். 5 கரத்தினை யானை முகத்தினை. 5 காராத்தினை ஆனை முகத்தினை. ஆமா, 5 பேர் கார்ல ஏத்துன, 3 பேர் பஸ்ல ஏத்துன. போமா அப்படி. சரி சரி, இத பாருமா. 5 காரத்தினை இல்ல, கரத்தினை. சரி, அதை விடு, நாம அடுத்தது போலாம். இத சொல்லு. இந்தின் இளம்பிறை போலும். இந்தின் இளம்பிறை போலும். மா, அது லா இல்ல, லா. இளம்பிறை. எங்க சொல்லு. இளம்பிறை. 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 மூஞ்சத்தியம் பத்தி எதுக்கு? சார் ஒரு செகண்ட், டச் அப் கொஞ்சம் வாங்க. மேடம், உதட்டுல சாயம் மட்டும் இல்ல, அப்படியே அவ வாயில வசம்ப போட்டு தேய்க்கணும். பிரேம்ல அழகா தெரியறான்னு இவளை கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. வாயில சரியா ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. ஐயோ, இவளை வச்சு எப்படிதான் ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே. பேசத் துடிக்கும் மலராய், மலரோடு பேசத் துடிக்கும் நான். இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? சுரேஷ், சொல்லுங்க மேடம்.
யார் இதெல்லாம் பண்ணது? மதி சார் தான் மேடம் இது பண்ணது. நான் இல்லாதப்போ ஏன் ரூம்குள்ள எதுக்கு அவரை விட்டீங்க? மதி எங்க இருக்காரு? ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காரு மேடம். சார் ஒரு நிமிஷம் சார். மேக்கப் ரொம்ப டல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைட்டா போட்டுக்கலாமா? அதெல்லாம் 2 கோட் போட்டா மாதிரி தாங்குது. போதும், கரெக்டா சொல்லுமா. எக்ஸ்கியூஸ் மீ. மா வேண்டாம்மா, மேக்கப்லாம் இது போதும். இது ஒரு டிவோஷனல் ப்ரோக்ராம். இதுல நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டா நல்லா இருக்காது. இங்க பாரு, நீ கரெக்டா ஸ்கிரிப்ட பிராக்டிஸ் பண்ணி பேசு, அது போதும். என்ன புரியுதா? இப்படி வாங்க. அத கத்துக்கோ. நான் அப்பவே சொன்னல இது என்ன வேலைக்கு சார் டேக் வந்து. போயிலாமா? மா, அத ஒழுங்கா கரெக்டா சொல்லுமா. அப்புறமா டேக் போலாம். யார் சார் இந்த பையன்? நேது பையனா சோரி விடுவேன். மதி சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் நான் இந்த ஷோக்கே வந்தேன். இவன் யாரு என்ன இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான்? ஐ டோன்ட் லைக் திஸ். மாமா, அவன் என் அசிஸ்டன்ட். கேட்டுக்க. எனக்கு அடுத்த பொசிஷன்ல இவன் தான் இருக்கான். நீ புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்க, உனக்கு தெரியாது. கொஞ்சம் பார்த்து பேசு, சரியா? முதல்ல அந்த ஸ்கிரிப்ட ஒழுங்கா படிமா. சரி பாஸ். அவ பேசுற பேச்சுக்கு அவளை புடிச்சு வெளியே அனுப்பாம அவகிட்ட என்னமோ போய் பம்மிக்கிறீங்க. என்னடா இது புரியாம பேசிக்கிட்டு இருக்க? பாஸ், நீங்க தான் புரியாம பேசுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது பாஸ். டேய், இப்போ என்னடா பண்றது? அந்த தீபா வேற திடீர்னு போயிட்டா. ஹாலிடேஸ் ப்ரோக்ராம், வேலண்டைன்ஸ் டே, குட்டி ஸ்கோலாகலோன்னு நாம நிறைய ப்ரோக்ராம் ஷூட் பண்ண வேண்டி இருக்குடா. இப்போ யாரையாவது தயார் பண்ணி தானே ஆகணும். பாஸ், இவளுக்கு ப்ரோ ஸ்டேஷன் ஒழுங்கா வரல. இவளை வச்சு எப்படி பாஸ் கம்பேர் பண்ண முடியும்? டேய், வேற யாரா புடிங்க பாஸ். டேய், அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. இவளை தான் எப்படியாவது தயார் பண்ணி ஆகணும். நீ கொஞ்சம் இரு. இங்க பாருமா, நான் சொல்றது கொஞ்சம் கிளியரா கேளு. ஹாய், குட் மார்னிங் மேடம். என்னது இது? ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தீபா போயிட்டா இல்ல, அதனால தான் புதுசா காம்பைரிங்க்கு ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன? புடி, அவளுக்கு கத்து கொடுறா. நான் வந்துடுறேன், கத்து கொடு. கோட். ஐயோ, என்னவா இருக்கும்? அங்க மாட்டியா? டேய், இதோ வந்துடுறேன்டா. மா, 5 முகத்தானை. என்ன இதெல்லாம்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? புரியுது. என்ன லவ் ப்ரொபோசலா? நீ இன்னும் 90sல தான் இருக்க. இப்போ 2025 நடந்துட்டு இருக்கு. ப்ரொபோசல் எப்படி பண்ணனும்னு கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, அப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆவலையாங்க? இப்படி எல்லாம் பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு என்ன முட்டாள் உனக்கு ஐடியா கொடுத்தாங்க? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. Magic. எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா.